Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ most of the 90s and 2K kids க்கு இந்த மூவி monster creation movies லிஸ்ட்ல ஃபேவரட்டா தான் இருக்கும் நம்புறேன் because அந்த கேரக்டர் டிசைன் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ 1987ல ரிலீஸ் ஆன Predator மூவியோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்தர் டிலே இல்லாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேக்ட் நம்பர் 1, இந்த Predatorன்ற மூவி நேம்லேயே 4 ஃப்ரான்ச்சைஸ் மூவிஸ் வந்திருக்கு ஆல்ரெடி அண்ட் இதோட 5th சீக்வல் மூவி அதாவது ஆகஸ்ட் 5th வரப்போகுது. ப்ரே அப்படின்ற டைட்டில் வச்சிருக்க இந்த மூவி படத்தோட ஸ்க்ரீனிங் ஃபேன்ஸ்க்காக சாண்டியாகோ காமிக் கான் ஈவெண்ட்டில் வந்து போட்டு காட்டியிருக்காங்க அண்ட் ஃபேன்ஸ்லாம் வந்து படம் முடிஞ்சதும் ஸ்டாண்டிங் ஓவேஷன்லாம் கொடுத்து தான் நம்ம வந்து சோஷியல் மீடியாஸில் நியூஸ்லாம் பார்த்தோம். ஸோ நானும் எக்ஸைட்டடாக தான் இருக்கேன். லெட்ஸ் சி நாளைக்கு படம் எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஃபேக்ட்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சொல்கிற Predatorன்ற மூவி ஃபர்ஸ்ட் இந்த நேம்லேயே இல்லையா, அன்டில் ப்ரொடக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த மூவியோட டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹண்டர். நம்ம Predatorன்னு சொல்லி இப்போ ஹண்டர்னு கேட்குறப்ப கொஞ்சம் வியர்டாக இருக்குல்ல. வெல், அதான் ஃபர்ஸ்ட் ஃபேக்ட். செகண்ட் ஃபேக்ட், இஃப் இட் ப்ளீட்ஸ் we can kill it அப்படின்ற ஃபேமஸ் டைலாக் மூவியில் Predator பிளட் பார்த்ததுக்கப்புறம் வரும். பட் அந்த பிளட் ஏன் க்ரீன் கலரில் இருந்துச்சு தெரியுமா? ஹியூமன்ஸ் பிளட் எப்படி ரெட் கலரில் இருக்கோ சேம் வே இந்த Predator ஒரு கைண்ட் ஆஃப் ஏலியன். அப்படின்போது அதோட பிளட்டில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டலாம்னு ஒரு ஆரஞ்சு கலர் சப்ஸ்டன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஃபாரஸ்ட் க்ரீனரி லொக்கேஷனுக்கு ஆப்டாக இல்லாத காரணத்தினால க்ரீன்லேயே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு எடுத்த க்ரீன் தான் அந்த ரேடியம் கலர் க்ரீன். அந்த க்ரீன் கலர் ஆக்சுவலாக எப்படி வந்துச்சு தெரியுமா? ஷூட்டிங் ஸ்பாட் ஃபாரஸ்ட் ஏரியான்றதுனால நைட் கேம்ப் அப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த க்ளோ ஸ்டிக் வச்சுருந்தாங்க. அப்படி அதுலேருந்து எடுத்த க்ரீன் கலர் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணி பார்த்தப்ப பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கவே அந்த க்ளோயிங் ஸ்டிக்ஸ்லேருந்து வந்த லிக்விடையே பிளட்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. சர்ஜன் பிளைன் கூப்பரா இந்த மூவியில் நடித்தது வந்து ஃபார்மர் WWE சூப்பர் ஸ்டார் ஜெஸ்ஸி வென்ச்சுரா அண்ட் இவரோட ஃபர்ஸ்ட் டெபி மூவி இந்த Predator தான். இந்த மூவியோட ஹீரோ அர்னால்டுக்கும் இவருக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. இவங்க 2 பேருமே WWE ஹால் ஆஃப் ஃபேமர்ஸ் அண்ட் 2 பேருமே US கவர்னர்ஸாக இருந்திருக்காங்க ஒரு சர்டன் பீரியட்ல. ஜெஸ்ஸி வென்ச்சுரா 1999லேருந்து 2003 வரைக்கும் மினிசோட்டா கவர்னராகவும் 2003லேருந்து 2011 வரைக்கும் மல்டிபிள் டைம்ஸ் அர்னால்டு வந்து கலிஃபோர்னியா கவர்னராகவும் இருந்திருக்காரு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் Predator நடித்தது யார் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த 90s கிட்ஸோட அனதர் ஃபேவரட் ஹீரோ அண்ட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூவிஸோட ஒன் ஆஃப் த கிங்னு சொல்லப்படுற ஜீன்-கிளாட் வேன் டேம். எஸ், பிளட் ஸ்போர்ட் அண்ட் கிக் பாக்ஸர் மூவிஸோட ஃபேம் அதே வேன் டேம் தான். வேன் டேமுக்கு ப்ரொடக்ஷன் டீமுக்கும் நடுவில் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் நடந்துச்சான். செட்டில் வந்ததுமே நல்ல ஆஸ் யூஷுவல் அவர் ஆக்டிவாக அங்கே இங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருப்பாராம். பட் Predator சூட் போட்டதுக்கப்புறமா தான் அவருக்கே தெரிஞ்சுதான் அது ஒரு கம்ப்ளீட் ரப்பரால் ஆன சூட் அண்ட் ஃபேஸ் தெரிய வாய்ப்பே இல்லைன்னு. அந்த மனுஷன் என்ன நினச்சாருன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் பண்ணலாம், அர்னால்டோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணலாம்னு. பட் ஹாஃப் ஆஃப் த டைம் இந்த Predator கேரக்டரே இன்விசிபிளாக தான் இருக்கும்னு அவருக்கே லேட்டராக தான் தெரிஞ்சுதான். இது ஒரு ரீசன். ஷூட்டிங் நடந்த மெக்சிகோ ஃபாரஸ்ட்டில் நார்மல் அவுட்ஃபிட்டில் இருந்தாலே வந்து 90 டிகிரி செல்சியஸ்க்கு அவ்வளோ ஸ்வெட் ஆகி டீஹைட்ரேட் ஆகுமா. ஆனால் வேன் டேம் அந்த சூட் போட்டுட்டு கப்புள் ஆஃப் டைம்ஸ் மயங்கி அன்கான்ஷியஸாகவே ஆகிட்டாராம். அண்ட் Predator சூட் போடவே 20 மினிட்ஸ் ஆகும். போட்டால் 200 பவுண்ட்ஸ் வெயிட் இருக்குமா, அதை வச்சுட்டு ஜம்ப் பண்ணுறதெல்லாம் இம்பாசிபிளான விஷயம்னு சொல்ல ப்ரொடக்ஷன் டீம் இருப்பா நான் ஒரு டூப் போட்டு ஜம்ப் பண்ண சொல்ல வச்சு அந்த டூப் கால் உடஞ்சதான் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறம் நியூ சூட் ரெடி பண்ணலாம்னு விட்ட பிரேக்கு அப்புறம் வேன் டேம் செட்டுக்கு வரலையா. ப்ரொடக்ஷன் டீமும் அவருக்கு என்னன்னு கேட்காம கெவின் பீட்டர்ன்ற பேலட் டான்சர் அண்ட் மார்ஷியல் ஆர்ட் எக்ஸ்பர்ட்டை வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக போட்டாங்க. வேன் டேம் இருந்ததோ 5.9 feet, பட் கெவின் இருந்தது 7 feet டால் அண்ட் அவர் வந்து அந்த அப்கிரேடட் ஷூட்டுக்கு வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருந்தார். அந்த 7 feet மான்ஸ்டர்ஸ் லுக்குக்கும் இவங்க பண்ண நியூ Predator டிசைனுக்கும் ஃபர்ஸ்ட் Predator ஷூட்டே ஒரு சொதப்பில் தான் முடிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. என்னென்னா பிகாஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி ஃபியூ வீக்ஸ் ஷூட்டிங்க்கு அப்புறம் தான் அந்த Predator ஷூட்டே ரெடியாகி செட் கொண்டு வந்தாங்களாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் Predator ஷூட் பார்த்ததுமே டைரக்டரான ஜான் மெக்டர்னனுக்கும் அர்னால்டுக்குமே சுத்தமாக பிடிக்கல. ஏதோ ஒரு மனுஷன் பல்லியோட பாடி வச்சுட்டு அண்டு வாத்தோட தலை வச்சுருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த சூட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேன் டேம் வந்து ஒரு டூப் போட்டு ஒரு ஸ்டண்ட்மேன் கால் உடஞ்சி 2 weeks கேப் இருந்துச்சுல. அதுக்கப்புறமா தான் ஃபேமஸான ஸ்டான் வின்ஸ்டன், அதாவது காட்ஜிலா, ஏலியன்ஸ், டெர்மினேட்டர், டேனி டெவிட்டோ பென்குயினா காட்டினவர். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்லாம் டிசைன் பண்ண ஸ்டான் வின்ஸ்டனை கூப்பிட்டு வந்து Predator டிசைனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த Predator மூவி ஷூட்டிங்னால ஆல்மோஸ்ட் அர்னால்டோட வெட்டிங் செரமோனியே கேன்சல் ஆகிருக்கும்னு சொல்கிறாங்க. April 26th வெட்டிங் வச்சுட்டு இந்த மனுஷன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே 24th நைட் வரைக்கும் இருந்திருக்காரு. அவ்வளோ டெடிகேஷன் அப்பவே. தென் ப்ரொடக்ஷன் டீமே பிரைவேட் ஜெட் அரேஞ்ச் பண்ணி April 24th நைட் அன்னைக்கு அனுப்பிச்சு விட்டு 25th மார்னிங் வந்து அர்னால்டு அங்கே போய் லேண்ட் ஆகியிருக்காரு.
பை த டைம் அர்னால்ட் அங்கே ரீச் ஆகும்போது சம் ஃபார்மாலிட்டி செரமோனிஸ் வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் மரியா ஷ்ரேவர் அவர் கன்வின்ஸ் பண்ணி 26th as usual பிளான் பண்ணபடி வெட்டிங்கை நடத்தி முடிச்சிருக்காரு. இதில் உங்களுக்கு எந்த ஃபேக்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.